மே 11 சண்டே எங்க ஊருடைய முக்தீஸ்வரர் கோவில்ல நடந்த சித்திரை திருக்கல்யாணம் பற்றிய வீடியோ இது. கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். இந்த டாபிக்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபுல்லா பாருங்க. சில பேர் கேட்பாங்க, ஒவ்வொரு வருஷமும் அதே சாமி தான், அதே கல்யாணம் தான், இதுல என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு. சாதாரண மார்டல்ஸ் நாம ஒரு நாள் இருந்த சுவடே தெரியாம மறைஞ்சு போக போறோம். நாமளே ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே வெட்டிங் டேன்னு கொண்டாடும் போது சகலத்தையும் படைத்து காத்து ரட்சிக்கும் பரம்பொருளோட கல்யாணம்னா அது எவ்வளவு கொண்டாட்டம் மற்றும் ஆரவாரம்கான ஒரு ஆன்மீக நிகழ்வு இருக்கணும். சாக போகும் மனிதர்களுக்கே ஹல்தி, மெஹந்தி, சங்கீத் அது இதுன்னு லிஸ்ட் நீளும் போது சங்கரருக்கும் பராசக்திக்கும் நடக்கும் திருமணத்தை ஊரே திருவிழாவா எடுத்து கொண்டாடணும் இல்லையா? அதை நல்லா புரிஞ்ச எங்க ஊர் சிவனடியார்கள் ஒவ்வொரு சித்திரை மாதமும் இந்த திருக்கல்யாண வைபோகத்தை சிறப்பா நடத்துவாங்க. சுவாமி கல்யாணம் அன்னைக்கு 63 திருவீதி உலாவும் நடக்கும். இத சொல்றது ரொம்ப ஈஸி, ஆனா நடத்துறவங்களுக்கு தான் அதுல எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு தெரியும். நாயன்மார்களுடைய உற்சவ சிலைகள் எப்போதுமே கோயில் உள்ள வரிசையா அடுக்கி இருக்கும். உற்சவ மூர்த்திகளை வெளியே தூக்கிட்டு வந்து சப்பரங்கள்ல டைட்டா கட்டி கீழே துணி சுத்தணும். அலங்காரங்கள் பிரமாதமா நடக்கும். பீட்ஸ் கோர்த்து தொங்க விடுவாங்க. மேல ஃப்ளோரல் ஃபோம் வச்சு அதுல கிராஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் சொருகி அழகுபடுத்துவாங்க. நாயன்மார்களுடைய பெயர்கள் சரியா ஒட்டப்படணும். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா மாலைகள் போடுவாங்க. நாயன்மார்களை தூக்க வரும் சிவ தொண்டர்களுக்கு தண்ணி, டீ, சாப்பாடு, வாஷ்ரூம் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து தகுந்த மரியாதை கொடுத்து அனுப்பணும். கோவில் உள்ள இருந்து தூக்கிட்டு வந்து கல்யாண மேடைக்கு பக்கத்துல ஒரு பந்தல் கீழே நாயன்மார்கள் வரிசையா வைக்கப்படுவாங்க. அப்புறம் அவங்கள தோள்லயே தூக்கிட்டு ஊர் சுத்திட்டு வருவாங்க. மறுபடியும் எல்லாரும் கோவிலுக்கு வந்துடுவாங்க. சப்பரங்கள்ல இருந்து உற்சவ மூர்த்திகளை கழட்டி பழையபடி கோவிலுக்கு உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். சொல்லும் போதே மூச்சு வாங்குது. இதை செய்து முடிக்க நிறைய பொறுப்பு உணர்ச்சியும் பக்தியும் தேவை. சாட்டர்டே நைட் தாம்பூல பைகள் போடும் வேலைகள் நடந்துச்சு. பூ மாலைகள் ஆர்டர் கொடுத்து வரவழைக்கப்பட்டாலும் பூ கட்டும் வேலைகள் நிறைய இருக்கும். எங்க ஊர் பெண்கள் எத்தனை பேர் எவ்வளவு ஸ்ரத்தையா அந்த வேலைகளை பாக்குறாங்க பாருங்க. குரு பயிற்சிக்கான சிறப்பு ஹோமம் மற்றும் பரிகார பூஜைகள், தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேகமும் சண்டே அன்னைக்கு நடந்துச்சு. கோவில் பக்கத்துல இருக்கிற காலி மைதானத்துல தான் கல்யாணம் நடக்கும். அங்க ஸ்டேஜ் போட்டு பவர் சப்ளை கொண்டு வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஆடியோ சிஸ்டம் செட் பண்ணுவாங்க. கம்பங்கள் நட்டு அதுல வாழை மரம், தோரணம்லாம் கட்டுவாங்க. தென்னங்கொலைகள் வெட்டி அதை ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியல் பிளான்ஸ் நர்சரியில இருந்து எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. மேடைக்கு வரப்போற பொண்ணு மாப்பிளைக்கு ரெட் கார்பெட் வெல்கம் தர அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். ஃபைனலா பூ அலங்காரமும் செம்ம ஜோரா நடக்கும். எல்லா வாசல்களையும் அலங்காரம் பண்ண பந்தல் போட்டு அதுல தென்னங்கொலை, வாழை மரம், கூந்தல் பனை மற்றும் கரும்பு கட்டுவாங்க. சமையலுக்கு கேட்டரிங் டீம் இருந்தாலும் அவங்களுக்கு வாட்டமா ஒரு இடம் அமைச்சு கொடுக்கணும். சமையலுக்கு தேவையான மளிகை பொருட்கள், சிலிண்டர், ஸ்டவ், தண்ணி கேன், பாத்திரங்கள் தரணும். யூஸ் பண்ண பாத்திரங்களை தேய்க்க ஆட்கள் இருக்கணும். சாப்பாடு பந்தியில உணவு பரிமாற வாலண்டியர்ஸ் இருக்கணும். டைனிங் டேபிள்ஸ் கிளீன் செய்யப்படணும். இப்படி நிறைய வேலைகள் இருக்கு. கல்யாண வரிசை தட்டுகளுக்கான வேலைகள் சண்டே மார்னிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த தட்டுகளை எங்க ஊர் பஜனை கோவில்ல வச்சு கிருஷ்ணருக்கு தீபாராதனை காட்டிட்டு அவரோட ஆசிர்வாதமோட தங்கை கல்யாணம் நடந்தேற வரிசை தட்டுகளை பெண்கள் சந்தோஷமா நடனம் ஆடியபடி சிவன் கோவிலுக்கு எடுத்துட்டு வருவாங்க. பட்டாசு வெடிச்ச அப்புறம் வரிசை தட்டுகள் மேள தாளத்தோட கிளம்பும். பிள்ளையார், முருகர் எல்லாம் ஃபர்ஸ்டே மேடைக்கு வந்துடுவாங்க. சோமஸ்கந்தருக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் மாலை மாற்றும் நிகழ்வு கீழேயே நடந்த அப்புறம் அவங்களையும் மேடையில ஏத்திடுவாங்க. மாங்கல்ய தாரணம் முடிந்த பிறகு மறுபடியும் எல்லா சுவாமிகளையும் டிராக்டர்ல ஏத்தி பூ, ஆர்ச்சஸ் மற்றும் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. எங்க வீட்டுக்கு சுவாமிகள் வர மிட் நைட் ஆகிடுச்சு. எல்லாரும் மறுபடியும் கோவிலுக்கு ரிட்டர்ன் போக மண்டே ஏர்லி மார்னிங்கே ஆகிடுச்சு. இதான் எங்க ஊரோட சுவாமி கல்யாணம். சொந்த பந்தம் சேர்ந்தாதான் கல்யாணம் என்பது போல ஊரே சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஆன்மீக நிகழ்வு எங்க மக்களோட தன்னலமற்ற சிவ தொண்டிற்கு ஒரு அடையாளம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய்.